சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 2 நாளா வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கிறது நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் தான். அவங்க வந்து ஒரு முன்னாடி வந்து அவங்களுடைய பீக் எராவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்களுடைய படங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த பொண்ணு பார்க்கறக்கு அப்படியே நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாரி இருக்கு. நம்ம ஊர் சாயல்ல இருக்க ஒரு பொண்ணா இருக்கு. அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஓப்பனிங்லாம் இருந்துச்சு. நெறைய கிராமத்து மண் வாசனைகள் உள்ள படங்கள வந்து நெறைய படம் பண்ணிட்டுருந்தாங்க. சில காரணத்தால வந்து பட வாய்ப்புகள் வந்து குறைஞ்சது. அவங்களுடைய அவங்களுடைய மாநிலமான கேரளாக்கே போயிட்டாங்க. அப்புறம் சில தடைகள் எல்லாம் வந்துச்சு. இப்போ பார்க்கும்போது தமிழ்ல முதல் படமா சுந்தரபாண்டியன்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய டீனேஜ்லயே வந்து சினிமா துறைக்குள்ள வந்துட்டாங்க. 11த் கிளாஸ் படிக்கும்போதே வந்து சினிமா துறையில வராங்க. அதுக்கப்புறம் பேக் டு பேக் படங்கள் நெறைய படம் வருது. சுந்தரபாண்டியன், அடுத்து பார்க்கும்போது கும்கி. அந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இந்த சுந்தரபாண்டியன் பேர் வந்து சூப்பரா இருக்கே! கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கே! அப்டின்ட்டு மறுபடியும் குட்டி புலி படத்துல போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சிவப்பு மனிதன், பாண்டியன் நாடு இந்த 2 படங்கள் விஷால் அவர்கள் கூட நடிச்சாங்க. இந்த படம் நடிக்கும்போது விஷால் அவர்கள் இங்க லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. இந்த மாரி வதந்திகள் நெறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இல்ல எங்களுக்கு லவ்லாம் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரியான வதந்திகளும் வந்துச்சு. இந்த லவ் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னே தெரியல. இந்த மார்க்கெட் குறைய குறைய கொஞ்சம் பெரிய ஹீரோக்களா வளர்ந்து வர ஹீரோக்கள் கூடலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் வந்து விக்ரம் பிரபு கூட புலிக்குத்தி பாண்டி பண்ணாங்க. விஜய் சேதுபதி ரெக்க பண்ணாங்க. அதோட அவங்களுடைய ஹீரோயினுடைய அந்தஸ்தே போயிடுச்சு. அந்த படம் சரியான ஃப்ளாப் ஆச்சு. ஓகே சான்சஸ் கிடைக்காம சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணும்போது கடைசியா தமிழ்ல வந்து சந்திரமுகி 2 அதுல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரம் வந்து பெருசா செல்ஃப் எடுக்கல. ஏன்னா ஜோதிகா பண்ண ஒரு வேஷத்த வந்து இங்க ஒரு மாற்று நடிகை பண்றாங்க அப்படிங்கும்போது யாருமே அத பெருசா எடுத்துக்கல. ஸோ அந்த படத்தோட அவங்களுடைய திரைப்பயணம் வந்து முடிஞ்சது தமிழ் சினிமால. அதுக்கப்புறம் அவங்க சொந்த மாநிலமான கேரளாக்கு போனாங்க. அங்கிருந்து சில ரீல்ஸ்லாம் வந்து அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் உடம்புலாம் ஃபிட்னஸ்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு சில டான்ஸ் வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அங்க கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனாங்க. பரவாயில்லையே லட்சுமி மேனன் இந்த மாதிரி ஆயிட்டாங்களே! அப்போ இப்போ அப்படின்லாம் போட்டு நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப கடந்த ஞாயிறன்று வந்து கொச்சின்ல இருக்கக்கூடிய ஒரு மதுபான விடுதியில வந்து போயிட்டு இவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய கேங்க்கும் அவங்க பக்கத்து கேங்க்கும் வந்து ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கு. அதுல தான் வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்காங்க. உள்ள வந்து ஒரு வாய் சண்டையே ஆரம்பிச்சது அது கை கலப்பா மாரி அடிதடியா வந்து உள்ள முடிஞ்சிருக்கு. அது வெளிய வந்து அந்த ஐடி ஊழியர் வந்து கிளம்ப வரும்போது இவங்க கார்லாம் வழிமறிச்சு சில பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த லட்சுமி மேனன் கேங் அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புனதுக்கு அப்புறமே இரவு 11 மணிக்கு மேல வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க இந்த லட்சுமி மேனன் கேங். ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த நபரை வந்து இழுத்து காருக்குள்ள போட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு அடிச்சுட்டு இறக்கி விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எர்ணாகுளம் ஸ்டேஷன்ல. அங்கிருந்து வந்து லட்சுமி மேனன் கூட இருந்த 3 நபர்களையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா லட்சுமி மேனன் வந்து ரீச் பண்ண முடியல. ஏன்னு கேட்கும்போது நாங்க வீட்டுக்கு போனா அவங்க ஆள் இல்ல, ஃபோன் பண்ணா ஆள் இல்ல இப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. விரைவில் வந்து அவங்கள வந்து பிடிச்சிரும். எவ்வளவு நாள் தலைமறைவா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இது வரைக்குமே வெளியே வரல. சோஷியல் மீடியா ஆகட்டும் எங்கேயுமே வந்து இந்த விஷயம் லீக் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தரப்புல என்ன இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெறும் லட்சுமி மேனன் சண்டை போட்டாங்க அவங்க ஒரு நடிகை அப்படிங்கறனால மட்டும் நம்ம அதை வெளியெடுத்துக் கூடாது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தரப்பினுடைய பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம். அது தெரியாம லட்சுமி மேனன் வந்து பல பேர் வந்து போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இவங்க வந்து அந்த காரை வழிமறைச்சு பண்ணது, கடத்திட்டு போய் அடிக்கிறது இதெல்லாமே வந்து சட்டப்படி வந்து ரொம்பவே குற்றம் தான். இதற்கான தண்டனை வந்து அவங்க அனுபவிச்சுதான் ஆவாங்க. விரைவில் வந்து இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வெளியே வரும். தலைமறைவானவங்க கைதாகிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சினிமா செய்திகள் வந்துட்டே இருக்கும். எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நன்றி.